ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீனேஜ் குழந்தைங்களுக்கு வர பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீனேஜ் குழந்தைங்க அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கிற எல்லா குழந்தைங்களுமே டீனேஜ் குழந்தைங்க தான். நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம பார்த்துருப்போம். நிறைய குழந்தைங்க வந்து திடீர்னு பார்த்தா ரொம்ப சாஃப்டான நேச்சரில் உள்ள குழந்தைங்களா இருப்பாங்க. யார்கிட்டயும் பேசவே மாட்டாங்க. அவங்க திடீர்னு பார்த்தா டீனேஜில் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில குழந்தைங்க நல்ல சின்ன குழந்தைல பேசிக்கிட்டு இருக்கும். சடனாக பார்த்தா அந்த குழந்தைங்க அப்படியே வந்து அமைதியாகி, எப்போ பார்த்தாலும் வந்து சொந்தக்காரங்க இருந்தால் கூட அங்கே போய் தனியாக போய் உட்கார, அப்பா அம்மா கிட்ட கூட ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைக்கு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறோம் சில சில வீட்டில். சில இடங்களில் பார்த்தா குழந்தைங்க வந்து தீவிரமாக கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன சொன்னாலுமே வந்து குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமாக சண்டைக்கு வரும், அந்த டீனேஜ் குழந்தைங்க. இன்னும் சில வீடுகளில் பார்த்தா வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு தோணும். உங்கள் யாரை பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை, எனக்கு வந்து நான் மட்டும்தான் முக்கியம், இந்த இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில குழந்தைங்க நடந்துக்கிறோம். இன்னும் சில குழந்தைங்கள் பார்த்தா வந்து அவ்வளோ நாள் நல்லா படிச்சிருக்கோம். சில குழந்தைங்க வந்து அவ்வளோ நாள் நல்லா படிக்காமல் இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா டீனேஜில் வந்து திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சிரும், இல்லை படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க படிக்காமல் போயிடும். இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் டீனேஜ் குழந்தைங்க லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அவங்கள ஹேண்டில் பண்ணுற பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்கும். என்னடா இது, இவ்வளோ நாள் இருந்த மாதிரி குழந்தைங்க இல்லையே, இவ்வளோ நாள் ஏன் நம்ம சொல்கிறத எல்லாமே கேட்பாங்க, இப்போ என்ன இந்த குழந்தைங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு நடுவில் ஈகோ கிளாஷ் வேறு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டயத்தில் தான் நம்ம பார்த்தோம்னா குழந்தைகள் எல்லாமே வந்து அப்பாவை, குறிப்பாக வந்து ஆம்பளை பசங்கள்லாம் வந்து அப்பாவை வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக பார்ப்பாங்க. அதே அந்த ஸ்டேஜில் இருக்க பெண் குழந்தைங்களை பார்த்தோம்னா அவங்க அம்மாவை மிகப்பெரிய எதிரியாக பார்ப்பாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அந்த டயத்தில் வந்து குழந்தைகள் வந்து என்ன விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மள தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தும் போது அதை அவங்க விரும்புகிறதே இல்லை. ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து நான் எந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தை நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு எந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை கூட்டிகிட்டு போய் நம்ம கேட்டோம்னா, அந்த குழந்தைக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணவே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உனக்கு இந்த ட்ரெஸ் தான் அழகாக இருக்கும், அந்த ட்ரெஸ் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கூட நம்ம தான் செலக்ட் பண்ணி கொடுப்போம். அந்த குழந்தை நம்ம என்ன கலர் எடுத்து கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக எடுத்து, இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு வச்சுக்கிறோம். அதுவே ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா நம்ம ஒரு டீனேஜ் குழந்தைய கூட்டிகிட்டு போய், நீ இந்த பச்சை கலர் போட்டுக்கோயேன், நீ இந்த இது போட்டுக்கோயேன், அது போட்டுக்கோயேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, அந்த குழந்தை வந்து அதை கேட்கவே கேட்காது. ஏன் அப்படி அப்படிங்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய வீட்டில் வந்து ஒரு பர்த்டே வைக்கிறாங்க, இல்லை ஒரு நல்ல நாளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னா, இது என்ன பிளாக் கலர், இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காது அப்படிம்பாங்க. அந்த குழந்தை வந்து எனக்கு ஏன் பிளாக் கலர் போடக்கூடாது, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு வேறு எந்த ட்ரெஸ்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவப்படும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்க குழந்தை பருவத்திலேருந்து அவங்க இளமை பருவத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க இன்னும் குழந்தைகள் கிடையாது, அவங்களுக்கும் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருச்சு, அவங்களும் வந்து பெரிய பிள்ளைங்களா ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசார ஏற்றுக்கணும். நம்மளோட விருப்பங்களை வந்து ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவங்க மேலே நம்ம திணிக்கக்கூடாது. நான் உன்னை இவ்வளோ நாள் வளர்த்த எனக்கு தெரியாதா, உன்னை எப்படி வளர்க்கணும்னு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பேரண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளோட கடமை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அதை நம்ம சொல்லி தான் கொடுக்கணுமே ஒழிய அவங்கள நம்ம நெருக்கடி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இந்த ஒரு மிக சிறந்த ஒரு அமெரிக்க உளவியலாளர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டான்லி ஹால் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடலசன்ஸ் பீரியடை பற்றி. அடலசன்ஸ் அப்படின்னா டீனேஜ், இந்த இளமை பருவம் சொல்லலாம், குமர பருவம் சொல்லலாம், விடலை பருவம் சொல்லலாம். இந்த பருவத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதை சிக்கலான அமைதியற்ற பருவம்னு சொல்கிறாருன்னா, அந்த ஏஜில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து உடலியல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும்.
அவங்களோட உடலியல் மாற்றங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அந்த குழந்தைக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு டிப்ரெஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு தெரியாது, திடீர்னு வந்து இப்போ ஒரு டீனேஜ் பெண் குழந்தை தான் இருக்குது அப்படின்னா, அந்த பெண் குழந்தை வந்து ஒவ்வொரு மந்த்லேயும் வந்து ஒரு மென்சஸை தான் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு வயிறு வலி இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்பாங்க, உனக்கு வயிறு வலிக்குதா? அந்த பொண்ணு நிஜமோ பொய்யோ, எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா போதும், ஐயோ நமக்கு மட்டும் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம உடம்புல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து ஒரு வேளை அந்த பிரச்சனை இருக்குமா, அதனால தான் இப்படி வலிக்குதா அப்படி வலிக்குதா அப்படின்னு நிறைய போட்டு மனசில் போட்டு குழப்பம் ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஆண் குழந்தைகளும் அப்படி தான். ஏதாவது ஒரு விஷயம் வந்து இது ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்குது, இப்போ வந்து பக்கத்தில் ஒரு பையனுக்கு வந்து அவன் தாடி வச்சுருப்பான், இந்த பையனுக்கு தாடி இருக்காது, நமக்கு மட்டும் ஏன் இல்லை, இது மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயங்கள் கூட அவங்கள வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளும். ஸோ நம்ம அந்த அவங்களுக்கு இப்போ ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க கிட்ட போய் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா என்னோடய அப்பா பிடிக்கும், அம்மா பிடிக்கும்னு சொல்கிற குழந்தைங்க வந்து அடலசன்ஸ் பீரியட் போனதுக்கப்புறமா நம்ம போய் உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டோம்னா அவங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை தான் சொல்லுவாங்க. அப்போ ஏன் அந்த அப்பா அம்மாவை தாண்டி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களோட நெருக்கத்துக்குள்ளே வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகள் வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்கிறது வந்து வீடை விட வந்து ஸ்கூல்ஸில் தான் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் குழந்தைங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட மனசில் இருக்க எல்லா விதமான ஃபீலிங்ஸையும் எமோஷ்னல்லையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து ஏன் பேரண்ட்ஸோட ஷேர் பண்ணுறது இல்லை அப்படின்னா, நம்ம வந்து பேரண்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க சார் நிறைய பேரண்ட்ஸ். ஏதாவது ஒன்று வந்து குழந்தைகள் வந்து ஒரு சின்ன சஜஷன் சொன்னால் கூட உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து பொதுவாக வந்து ஒரு டீனேஜெலாம் வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் ஒரு சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும்போது கூட குழந்தைங்கக்கிட்டேயும் நீங்கள் சேர்ந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விருப்பப்படுவாங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதை குறித்து நீங்கள் உனக்கு அந்த வீட்டில் ஒரு சஜஷன் சொல்லு, இந்த மாதிரி வந்து உனக்கு பெட்ரூம் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும், இப்படின்னு எல்லாமே வந்து குழந்தைங்கக்கிட்ட அவங்களோட விருப்பத்தை வந்து நீங்கள் கேட்கணும். எனக்கு தெரியாதா, என்னை விட உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த ஈகோவே இருக்கக்கூடாது. எந்த வீட்டிலலாம் வந்து அப்பா அம்மாக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஈகோவோடு நடந்துக்கிறாங்களோ அந்த வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப மனச்சிக்கல், ஒரு மனநலம் கூட வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஏஜில் பாதிக்கப்பட்டுருதுன்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அப்பா அம்மாக்கள்லாம் வந்து முதல்ல அவங்களோட ஈகோவை விட்டுறணும். குழந்தைகளை வந்து அது அவங்களும் வந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம மனசார ஏற்றுக்கணும். அவங்களோட உடலியல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவங்களோட வந்து ஒரு நட்பு வட்டத்துக்குள்ளே நீங்கள் அவங்க மனசில் இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உடல்நலக்குறைவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம், அதாவது ஒரு டீனேஜ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏன் தனிமையாகவே போய் உட்காடுறாங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னா, அவங்கள இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பேசணும். அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அப்போ தான் அவங்க நம்ம பேசுகிறத வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணணும். குழந்தைங்களோடு சேர்ந்து நிறைய கேம்ஸ் விளையாடுங்க. நிறைய இப்போ வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒரு குழந்தை தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு குழந்தை இருக்கிறதுனாலேயே வந்து குழந்தைங்கள் வந்து அவங்க மனசில் இருக்கிறத எங்கேயுமே கொட்ட முடியாமல் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே ஆளாக்கிடுறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல பசங்களோடு அவங்க பழகுறாங்களா, இல்லை வந்து அது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருந்தாலும் அந்த குழந்தைங்க எப்படிப்பட்ட குழந்தைங்க, அவங்க கூட பழகுனா இவங்களுக்கு நல்ல குணங்கள் வருமா, இது எல்லாத்தையுமே நம்ம பேரண்ட்ஸ் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து 24 மணி நேரமும் நீ படித்தாதான் உனக்குன்னு அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து ரொம்ப ஃப்ரீடமாக விடணும். அவங்கள வந்து நீ 5 மணிக்கு வந்துட்ட, நீ 6 மணிக்கு இந்த டியூஷன் போகணும், 8 மணிக்கு அந்த டியூஷன் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு பாடாப்படுத்தி நம்ம அவங்களோட அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸை நம்ம கெடுக்கவே கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அவங்க சுதந்திரமாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க.
எல்லாமே அது அப்படி தான். ஒரு 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 நாய்க்குட்டி கூட நம்ம வந்து ஒரு செயினில் கட்டி போட்டுட்டா அதுக்கு பிடிக்காது. ஒரு கிளி இருக்குன்னா அதை கூண்டில் அடைச்சிட்டா அதுக்கு பிடிக்காது. இப்போ நம்மளே இருக்கோம். நம்மளை வந்து நீ ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நான் உன்னை வீட்டை பூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் குழந்தைங்கள வந்து நம்ம 4 சுவத்துக்குள்ளே அதை குழந்தைங்கள அடைச்சி வைக்கக்கூடாது. அவங்கள விருப்பம் போல் அவங்கள வந்து ஆம், அவங்க அவங்க மனசு போல் இருக்க விடணும். இப்போ அவங்களுக்கு இன்னைக்கு இந்த நொடி வந்து நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னா வந்து உடனே இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ தூங்காத, இத்தனை மணிக்கு அலாரம் வச்சு ஏந்தி, அத்தனை மணிக்கு எந்திரி, அப்படி படி இப்படி படின்னு போட்டு அவங்கள மென்டல் டார்ச்சர் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும் இருக்கணும். நான்லாம் அந்த காலத்தில் வந்து படிக்கும்போது நைட்டு ஃபுல்லாக 12 மணி வரைக்கும் படிப்பேன். அப்புறம் 3 மணிக்கே எழுந்திரிச்சு படிப்பேன். இதெல்லாம் வந்து குழந்தைங்கள சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எப்போ படிக்கணும்னு மூடு இருக்கோ, எப்போ வந்து அவங்களுக்கு படித்தா பொருத்தமாக இருக்கும். சில பேர் அதிகாலையிலே எழுந்திரிச்சு படிப்பாங்க. அதனால் நீயும் எல்லாரும் அந்த வீட்டு பொண்ணை பாரு, அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்க, இந்த வீட்டு பையனை பாரு, அவன் 3 மணிக்கு அவங்க வீட்டில் லைட் எரியுது. இது எல்லாத்தையும் நம்ம சொல்லவே கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு எப்போ எந்திரிக்க முடியுதோ, எப்போ படிக்க முடியுதோ அதுக்கு தகுந்தபடி நம்ம குழந்தைங்க படிப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு 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 குழந்தைங்கள வந்து அவங்க வந்து இந்த டயத்தில் ஒரு ஈர மண் மாதிரி தான். நம்ம எப்படி மோல்டு பண்ணுறோமோ அதுக்கு தக்கனதான் அவங்க வந்து இதுக்கு அடுத்து உள்ள பீரியட்ஸில் அவங்களோட நடத்தை எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அவங்கள வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சுதந்திரமாக விட்டுட்டு நம்ம அவங்கள கண்டுக்காமையும் விட்டுறக்கூடாது. நம்ம கரெக்டாக வந்து அவங்க யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதையும் நம்ம நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க படிப்பு விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. இது கூட உனக்கு தெரியலையா, அது கூட உனக்கு தெரியலையா, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. 10th எல்லாம் முடித்த பிள்ளைங்களா இருக்காங்கன்னா உங்களோட விருப்பத்துக்காண்டி நீ டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் தான் ஆகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், படிக்க போகிறது பசங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன எடுத்தால் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களோட எண்ணங்களுக்கு எப்போவுமே நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்கள் வந்து நம்ம பேச்சை கேட்பாங்க. குழந்தைகள் வந்து நல்ல முறையில் முன்னேற்றமாக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சுதந்திரம் இருக்கணும், அது கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரமாக இருக்கணும். அந்த நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்கிறத விட நம்ம ஃப்ரெண்ட்லியாக சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். குழந்தைங்கள ஃபஸ்ட்டு அடிக்காதீங்க. எந்த குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஏதோ சொல்லுவாங்களே முருங்கை மரத்தை வந்து இல்லை கருவேப்பிள்ளையை வந்து ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளையை வந்து அடித்து வளர்க்கணும், அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. குழந்தைங்கள வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அவங்களும் ஒரு உயிர் தான். இப்போ நம்ம இருக்கோம், நம்மளை வந்து நம்ம அம்மாவோ அப்பாவோ வந்து இல்லை நம்ம ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ ஏதோ ஒன்று யாராவது அடித்தா நமக்கு பிடித்தமாக இருக்குமா? நம்ம ஒன்றும் அவங்களுக்கு அடிமை இல்லை. நீ ஏன் நான் அடிக்கிறேன்னு நம்ம கேட்குறது இல்லையா? அது மாதிரி தான் குழந்தைங்களும். குழந்தைங்க வந்து இந்த உலகத்தில் நம்மளால் உருவாக்கப்பட்டதுங்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எஜமானர் கிடையாது. அந்த குழந்தைங்கள எப்போ வேணால் அடிக்கலாம். நமக்கு கோபம் வந்தால் அந்த பிள்ளைங்கள போட்டு பாடாப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டுறணும். குழந்தைகள் உங்களை மாதிரி ஒரு சக மனிதர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு குழந்த. ஸோ குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு சுயமரியாதை இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். அவங்களோட சுயமரியாதைக்கு உங்களால் எந்த பங்கமும் வரக்கூடாது. பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணுறது, அந்த குழந்தை அது பண்ணிவிட்டு இந்த குழந்தை இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட. ஸ்கூலில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து டெய்லி சாயங்காலம் குழந்தைங்க வந்தோடனே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்க கிட்ட உட்காந்து இன்றைக்கி என்ன ஆச்சு ஸ்கூலில், இன்றைக்கி உன்னோட தமிழ் மிஸ் என்ன சொன்னாங்க, இங்கிலீஷ் மிஸ் என்ன சொன்னாங்க, வேறு என்னதாவது இன்றைக்கி வித்தியாசமான விஷயங்கள் நடந்ததா, வேறு யாராவது சீஃப் கெஸ்ட் வந்தாங்களா, அவங்க என்ன கருத்துக்கள் சொன்னாங்க, இப்படி எல்லாமே வந்து குழந்தைங்கக்கிட்ட தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருங்க. குழந்தைங்கள் வந்து நீங்கள் பேச 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 உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வருவாங்க, ஒரு நெருக்கத்துக்குள்ளே வருவாங்க. அப்போ தான் அவங்க வந்து சில இடங்களில் வந்து என்ன நடந்ததுன்னே தெரிய மாட்டேங்குது. சில குழந்தைங்க வந்து என்ன ஏதுன்னு வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாமல், ஸ்கூல்லேயும் சொல்ல முடியாமல், அந்த பிள்ளைங்க மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டு சில குழந்தைகள் தவறான முடிவுகள் கூட எடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னா அது எல்லாம் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறணும். குழந்தைங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க.
குழந்தைகள் வந்து ஒரு சின்ன பொருள் கேட்கும். ஒரு அம்மா ஒரு புது நோட் வாங்கித்தான்னு கேட்கும். அந்த நோட்டை கூட நம்ம என்ன சொல்லுவோம், போன வருஷம் எழுதின நோட்டெல்லாம் எங்கே இருக்குது, அதை போய் எடுத்து இது பண்ணோன்னே நம்ம எது எதெல்லாமோ செலவு பண்ணிடுவோம். ஆனால் குழந்தைங்க படிப்பு விஷயத்தில் வந்து நம்ம காசு அது இதுன்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். பொதுவாக ஒரு 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 சின்ன விஷயந்தான், ஒரு புது பேக்கு கேட்குதுன்னு வச்சுக்குவோமே, உடனே வந்து நீ என்ன இந்த பேக்கெல்லாம் உனக்கு என்ன பழைய பேக் என்னாச்சு அது இது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க வந்து அதை வந்து நமக்கு தான் சின்ன விஷயங்கள், குழந்தைங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் கொண்டு வந்து ஒரு கார் கொண்டு நிப்பாட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் அதில் வர சந்தோஷத்தை விட ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஸ்கூல் பேக் ஒன்று புதுசு வாங்கி கொடுத்துருங்க, ஒரு புது ரப்பர் வாங்கி கொடுத்துருங்க, புது பென்சில் வாங்கி கொடுத்துருங்க. அந்த குழந்தைங்களுக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதனால நம்மளோட ஆசைகள் பெரிய லெவலில் இருக்குமே, அதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்குது, நேரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சின்ன குழந்தைங்க ஒரு ₹2 ரப்பர் கேட்கும், ஒரு ₹3 ஷார்ப்னர் கேட்கும். அதில் நம்ம கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது எங்கேயாவது பழசு இருக்கும், அதை தேடித்தரேன் இதை தேடித்தரேன். அதனால் நம்ம இது எதுவுமே பண்ணாமல் குழந்தைங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்து பாருங்கள். எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் அன்பு கிடைக்கல அப்படின்னா தான் வெளியில் போய் யாராவது ஒருத்தங்க ஆறுதலாக பேச மாட்டாங்களா, யாராவது ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த மனசோட தேடுதல் வந்து அதில் தான் வந்து அதுதான் லவ்வில் போய் முடியுது. ஸோ நீங்கள் குழந்தைங்கள வந்து அந்த குழந்தை ஏன் படிக்க மாட்டேங்குது, அந்த குழந்தை லவ் பண்ணுது போல், இந்த குழந்தை ஏன் படிக்க மாட்டேங்குது, இதுக்கு தவறான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது குழந்தைங்கள நம்புங்க. குழந்தைங்க கண்டிப்பாக வந்து நம்ம நம்பிக்கைக்குரிய பிள்ளைங்களாக மாறுவாங்க. அவங்க கோவப்படுறாங்களா, நீங்களும் சேர்ந்து கோவப்படாதீங்க. அவங்களுக்கு அன்போட அறிவுரைகள் சொல்லுங்கள். பிள்ளைகள் நல்ல முறையில் வளருவாங்க. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.